அனைவருக்கும் வணக்கம். ஒரு மரத்தடியில் வயதான கண்ணு தெரியாத ஒரு பெரியவர் ஓய்வெடுப்பதற்காக உட்காந்துட்ருக்குறாங்க. அப்போ அந்த வழியில் வந்த ஒரு ஆள், யோ கிழவா, இந்த பக்கம் யாராவது போனதை பார்த்தியா அப்படின்னு மரியாதை இல்லாத மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு அந்த பெரியவர், இல்லைப்பா, நான் யாரையும் பார்க்கலப்பா அப்படின்னு சொல்கிறாரு. கொஞ்ச நேரம் கழித்து அந்த வழியில் வந்த இன்னொருத்தர், ஐயா, இந்த வழியில் எனக்கு முன்னால் யாராவது போகிறத பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாப்பா, உன்ன மாதிரியே கேட்டுட்டு ஒருத்தர் இந்த பக்கமாக போனாருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து இன்னொருத்தர் வந்து, பெரியவரே வணக்கம், இதுக்கு முன்னால் இந்த வழியில் யாராவது போனதை நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க மரியாதையோட. அதுக்கு அந்த பெரியவர், மன்னா, முதல்ல வந்து ஒரு இளைஞன் போனாங்க, ரெண்டாவதாக வந்து ஒரு மந்திரி போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பெரியவரே, உங்களுக்கு கண்ணு தெரியாதில்ல, நான் மன்னன் எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அந்த பெரியவர், ஒருவர் பேசுகிற பேச்சிலிருந்து அவர் யார், அவரோட தகுதி என்னங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். முதலாவதாக வந்தவர் வந்து மரியாதை இல்லாமல் பேசினார், மரியாதையின்மை தெரிஞ்சிச்சு. ரெண்டாவது வந்தவர் வந்து அதிகாரமாக பேசுனதுனால அவருடைய அதிகாரத்தன்மை தெரிஞ்சிச்சு. மூணாவதாக வந்தவங்கள்கிட்ட இருந்த பேச்சில் வந்து பணிவு தெரிஞ்சிச்சு. அதை வச்சு தான் நீங்கள் வந்து மன்னராக இருப்பீங்க அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம பண்ணுற செயலும் பேசுகிற பேச்சும் தான் நம்ம யாருங்கிறது மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.